காலையிலே 5 மணிக்கு பார்த்துட்டோம். ஆனா ஒரு பேனர் கூட இல்ல அவருது. அப்பவே தெரியும் தனுஷோட மாஸ் என்னன்ட்டு. நம்மள பார்த்தா தெரியும். ஒரு பேனர் கூட இல்ல அவருது. பேச விரும்பல ப்ரோ. அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. யார் பேனர் அதிகமா இருக்கு பாருங்க ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. அவர் படம் அன்னைக்கே நாங்க தான் நிக்கிறோம். அப்பதான் யாரு கெத்து நீங்களே யோசிச்சு பாருங்க ப்ரோ. அதெல்லாம் ஒரு படமா ப்ரோ? ப்ரோ தரமா இருக்கு ப்ரோ. டீசர் மூஞ்சில ஒரு துளி பயம் கூட இல்லாத நடிச்சுக்கிற தலைவர் வீர அசுர தனுஷ். தனுஷ் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப பிடிச்சது என்ன இருக்கு? தலைவரே பிடிச்சதுதான், வேற என்ன வேணும் எங்களுக்கு. இந்த படம் உலகத்துல எந்த படமும் இது மாதிரி வராது ப்ரோ. இந்த படம் மட்டும் தான் வரும். வேற தனுஷ மாதிரி யாராலையும் நடிக்கவே முடியாது ப்ரோ. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்கு தலைவர். ரொம்ப நான் வந்து ஒரு லிமிட்டடா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்னும் 10,000 மடங்கு பயங்கரமா எடுத்து வச்சிருக்காரு. நீங்களே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மாதிரி பக்கு இருக்கு, பேய் படம் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு. பயங்கரமா இருக்கு. ஆனா வரும்போது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? செல்வராகவன் தெரிஞ்சது அவர் வந்து சூனியக்காரர் ரோல் ஒரு வாரம் கேள்வி ஆல்ரெடி நான் நியூஸ் கேள்விப்பட்டேன். ஆனா இது இப்படி எதிரே பார்க்கல போடுறோம். வேற மாதிரி இருக்குது. 10 படம் கூட சொல்லுங்க. நானே வருவேன். ஒரே தலைவன் தனுஷ். இப்ப 2 தலைவன் ஒரே ஸ்கிரீன். சிம்பு படம் ரிலீஸ் ஆனா பேச விரும்பல ப்ரோ. அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. யார் பேனர் அதிகமா இருக்கு பாருங்க ப்ரோ. தனுஷ் தான் ப்ரோ. அவர் படம் அன்னைக்கே நாங்க தான் நிக்கிறோம். அப்பதான் யாரு கெத்து நீங்களே யோசிச்சு பாருங்க. PS ஒண்ணா நானே வரணும் எதுக்கு ப்ரோ? அதெல்லாம் அதை பத்தி நான் பேச விரும்பவே இல்லை ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ நீங்க? நானே ஒரு வந்து எவ்வளவு கலெக்ஷன் அடிக்கும் நீங்க பாருங்க. பயங்கரமா அடிக்கும் கலெக்ஷன். யாரு மாசம் நான் சொல்லக்கூடாது. அவரு படமே பேசவே மாட்டேங்குது. கூட்டமே இல்ல உள்ள. அவரு தான் பேசுறது. பேசுறவன் பேசிட்டு தான் ப்ரோ கொடுப்பான். கொலைக்கிற நாயை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதை பத்தி தான் குறைச்சிட்டு கிடக்கும். நம்ம பத்தி கண்ட்ரோலே பண்ண வேணாம். ரொம்ப ஹாப்பி ப்ரோ. ரொம்ப ஹாப்பி. சூப்பரா இருக்குண்ணா. பரவாயில்ல. நாங்க நினைச்சே பார்க்கல. டபுள் ஆக்ஷனா நினைச்சே பார்க்கல. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளவு நல்லா இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நம்ம அஜித் தான் நம்ம தெரியாது. இவ்வளவு இதுவா பார்ப்போன்னு நினைச்சே பார்க்கல. காலையிலே 5 மணிக்கு பார்த்துட்டோம். ஆனா ஒரு பேனர் கூட இல்ல அவருது. அப்பவே தெரியும் தனுஷோட மாஸ் என்னன்ட்டு. நம்மள பார்த்தா தெரியும். ஒரு பேனர் கூட இல்ல அவருது. சிம்பு படம் ரிலீஸ் ஆச்சு. அவர் செலிப்ரேஷன் தனி, நம்ம செலிப்ரேஷன் தள்ளி தலா. நம்மளது வந்து வெயிட்டா இருக்கும் எப்பவுமே. ஓகேவா? கலைப்புலி சாரே சொல்லியிருக்காரு இந்த படத்தை பார்த்து நிறைய படம் வரலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? நம்ம தலைவர் நடிகத்தை பார்த்து நிறைய பேர் எடுத்தாங்கன்னா நம்மளுக்கு பெருமை தானே. நம்ம தலைவர் வந்து வேற லெவல் தலை. என்ன சொல்றீங்க? ஹீரோவான் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, வேற லெவல் பண்ணுவா போல தலை. ஓகேவா? ரொம்ப ஹாப்பி. எங்களோட தலைவரை செதுக்கின சிற்பமே அவர் தான். அவர் வராருன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சொல்றதுக்கான அளவே கிடையாது. வேற மாதிரி வெயிட்டிங் பண்றோம். தலைவன் பங்கம் பண்ணியிருக்காங்க. தலைவர்கள் பங்கம் பண்ணியிருக்காங்க. 2 தனுஷம் செல்வராகவன் ஒரு சம்பவம் எல்லாம். அந்த 2 தனுஷ் ஃபேஸ் ஆஃப் தேட்டரே திரை தீ பிடிக்குன்றானுங்களே. ரோனி தேட்டரே அதிர போகுது. FDFS அப்ப உள்ள ஸ்கிரீன்ல உள்ள விட்டுருந்தாங்க. ஸ்கிரீனை கிழிச்சிட்டு இருப்பாங்க. நீங்க திருச்சி சம்பளமே பார்த்துருப்பீங்க. ஸ்கிரீனை கிழிச்சிட்டாங்க. செகண்ட் ஷோவை கிழிச்சிட்டாங்க. அதுல ஒரு இதை கிழிச்சானுங்க. இல்ல பாட்டா கிழிச்சு எடுத்துருவானுங்க போல. டிஷ்யூ பேப்பர் மாதிரி. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கிறானுங்க ஃபேன்ஸ். அதுல எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரோ. அவ்வளவு முடி வச்சுக்கிட்டு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த பீஸ்ட் படத்துல பாத்தீங்க எவ்வளவு மொக்கையா காமிச்சிருப்பாங்க தலைவரை. ஆனா இந்த படத்துல சத்தியமா அவரால் எதிர்பார்க்க முடியல. செம்ம ஆக்டிங் இருக்கு. நானே வருவேன். இப்ப புரியுது ஏன் நானே வருவேன் வச்சிருக்காங்கன்ட்டு. தலைவர் சம்பவம் இருக்கு. தானே சொன்ன மாதிரி வில்ல கேரக்டர் தான் அங்க வந்து வெயிட்டா நிக்கும். பார்த்தோம் 2 தனுஷ் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? காட் வெர்சஸ் ஈவல்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கு. டீசரை பார்த்து ரொம்ப வெறித்தனமாயிட்டோம் ப்ரோ. அந்த ஒரு சினம் கூஸ் பம்மா இருக்குது. செல்வாவோட ஸ்கிரீன் பிளே வந்து அந்த மாதிரி இருக்குது. வேற லெவல். 2 தனுஷ் கேரக்டர் 2மே வச்சு செய்யப்போது படத்தானா. செல்வராகவன் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு போஸ்டர் ஒண்டி பார்த்தோம். அதை பார்த்து என்ன சும்மா சாதாரண இருக்கலாம். ஒரு வில்லியத்தை விட்டாரு பாருங்க. ஐயோ வேற லெவல் ப்ரோ. வச்சு செல்வா ஆக்டிங். நீ தனுஷ் இவ்வளவு வளரா செல்வா காரணம். இவ்வளவு ஆக்டிங்னா அது செல்வாவே நடிக்க சொல்ல இந்த ஆக்டிங் எப்படி இருக்கும் பாத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். பிஜிஎம் யுவன் சங்கர் ராஜா சொல்லியானோம் ப்ரோ. யுவன் வந்து அந்த காலத்து யுவன் ஒரு மாஸ் பிஜிஎம் மட்டும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதை போட்டு ரொம்ப வெயிட்டிங் ப்ரோ. அதுதான் உடனுமே மாசு. நம்மளை பத்தி பேச சொன்னால இதான்டா மாசு. படத்தை பத்தி பேச ஆடியன்ஸ் நான் சொல்றேன். இந்த டீசர் தான் மாசு. வெறி தலம் ப்ரோ. மேடையில் ஏறி பேசலாம். மாசு நம்மளை பேச விட அவங்க தான் பேசணும். நான் பேசுறேன் என் தலைவர் பத்தி நான் தான் மாசு. இதான் மாசு ப்ரோ. பக்கா மாசு. பாரு நொண்டி ஓர வந்து தண்ணி காடுன்ட்டு அந்த படத்தை போடு.
மஜா படம் அப்படியே நீ ஓடு எத்துக்குன்னு அப்படியே நீ ஓடு நான் தாக்குனாரு எவ்வளவு பேர் எல்லாம் தாக்கட்டும் நாங்க மேல போயிட்டே தான் இருப்போம் தாக்க அவங்க அப்படியே தான் நிப்பாங்க நாங்க ஹாலிவுட்டுக்கு போயிட்டோம் ப்ரோ இன்னும் கொஞ்ச நாள் ஆஸ்கர் வாங்கிடும் இந்த படமே வாங்குறது இது இருக்குது அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ப்ரோ கலைப்புலி தான் சொல்லி அடிக்கிறாரு உருண்டா நான் படத்தை எவ்வளோ தான் வாங்கினாண்டி பொன்னியின் செல்வன் எவ்வளோ எதிர்பார்ப்பாடு அவ்வளோ எதிர்பார்ப்பு நான் உருளாத படத்துக்கு ஈக்குவலா உருளா எவ்வளோ தைரியம் ப்ரோ விட்டு பார்த்துல அப்போ அவனுக்கு தெரியும் கான்ஃபிடென்ட் இதுதான் மாசு ப்ரோ அந்த படம் அச்சு தூக்கிடும் ப்ரோ எதுவாக இருந்தாலும் 1 கோடி கலெக்ஷன் வந்துடும் நம்ம பேசுவோம் செல்வா படம் லேட்டா புரியுது 10 வருஷம் கழிச்சு நம்ம வருத்தப்படுறோம் இந்த படத்தை பார்த்து எல்லாம் சொல்லுவாங்க செல்வானா யாருன்னு இதில் காட்டுவாங்க ப்ரோ ப்ரோ அதெல்லாம் ஒரு படமா ப்ரோ அங்கேயே படத்தை ஓட வைக்க வக்கீலாம தனுஷை பத்தி பேசி தான் படம் ப்ரமோஷனே பண்ணிக்கிட்டு இருக்கான் அவளாம் இன்னமும் தனுஷ் காம்படிட்டர்னு சொல்லி பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கான் மாசு வீசு ஏதோ சொல்லிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் கண்டுக்க இந்த கால் வாங்கி அந்த காலை போட்டு கால் ரிலீஸ் ஆன படம் அவ்வளவுதான் நல்லா இல்லைன்னு மூடி ஊத்தி மூட்டானுங்க FDFSக்கு வந்த கூட்டத்தோட இங்க பாத்தீங்களா பட்டாசுல இருந்து வெளியே அவ்வளவு கூட்டம் அங்க இருந்து ஃபுல்லா 500 பேர் திருச்சியில இருந்து ஒரு பஸ் 5 வேனு பாத்துக்கோங்க நினைச்சிருந்தா எங்க வேணாலும் எல்லாரும் போன்லயே பாத்துருந்துருக்கலாம் திருச்சியில இருந்து 500-600 கிலோமீட்டர் எங்க தலைவனுக்காக நாங்க இங்க வந்து தான் பார்ப்போம் இதே மாதிரி தான் திருச்சி டபுள் மாடியில் ஆச்சுக்கும் தமிழ்நாட்டுல இருந்து எல்லா இடத்துல இருந்து இங்க வந்தானுங்க ரோஹினிக்கு தான் நாங்க வருவோம் தலைவருக்காக வருவோம் அதே மாதிரி தான் நாங்களும் இருக்கிற எல்லா வேலையை வெட்டி விட்டுட்டு எங்களுக்கு என்னன்னா ஆனாலும் பரவாயில்ல தலைவர் டீசரை பாத்துறோம் கத்தணும் அதுக்காக தான் வந்தோம் செஞ்சுட்டோம் இன்னைக்கு இன்னும் ஒரு 1 ஹவர்லயே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இருக்கு ப்ரோ அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கு இப்போ கூட வீட்டுல போய் கூட போட்டு கூட பார்க்கலாம் போல இருக்கு அந்த மைண்ட் ஓடி ஏன்னா எங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு ஏன்னா ஒரு 3-4 படம் OTT போனே ஒரு மாதிரி ரிவ்யூஸ் வந்துச்சு இந்த மாதிரி தனுஷ்க்கு வந்து இது போச்சுன்னு அதுக்கப்புறம் திருச்சி டபுளம் ஐப்பே இல்லாம வந்து எல்லா படத்தையும் அடிச்சு தூக்கிட்டாரு ஓவர்சீஸ் ரஜினி விஜய் அஜித்க்கு அப்புறம் இவர் தான் ஓவர்சீஸ்ல அந்த அளவுக்கு பண்ணிருக்காரு இது வந்து தமிழ்நாட்டிலயும் பெரிய சம்பவம் பண்ணும் ஓவர்சீஸ்லயும் பண்ணும் செல்வராகவனுக்கு மிகப்பெரிய கம்பேக் என்ஜிக்கு நெஞ்ச மரப்பத்தை எல்லாம் பார்த்துட்டு செல்வராகவன் வந்து ஃபார்ம் அவுட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க கொடுக்க போறாரு பாருங்க ஒரே இதுல தரமா இருக்க போகுது யுவன் பிஜிஎம் தான் யுவன் பிஜிஎம் வீரசாசுரோட சாங்கில் பார்த்தாச்சு ஏன்னா இப்போ வந்து பிஜிஎம் அவ்வளோ கொடுக்கல ஏன்னா பழைய அந்த சாங் தான் கொடுத்துருந்தாரு ஆனால் இப்போ ட்விட் பார்த்தோன்னே இவன் வந்து ஒரு மாஸ் பாட்டு தான் கொடுத்துருக்காரு இவன் வந்து மாஸ் பாட்டு மட்டும் இல்ல லவ் பாட்டு அவர் எப்படி கொடுப்பாரு நமக்கு தெரியும் அதனால லவ் பாட்டும் இருக்கு அதுக்கு இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல மெலோடி சம்பவம் இருக்கு ப்ரோ கண்டிப்பாக சம்பவம்